ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோஃபி ஸ்லைம் டிஐஒய். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்லைம் மிக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்லைமில் ரோஸ் மில்க் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகுன்னு தெரியும். வேறு என்னென்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மிக்சிங் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்லைம் கிளியர் ஸ்லைம் எடுத்திருக்கேன். இது நான் பெருசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம நிறையா மிக்சிங் பண்ணலான்னு. இது பாருங்கள், கையில் எடுக்கும் போது ரொம்பவே நிறையாவா இருக்குது. கொஞ்சம் கோல்டு, அதனால் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைம் கூட விளாட்றது சூப்பராக இருந்தது. கைக்கு ரொம்பவே நிறையா இருந்தது. இந்த ஸ்லைமு இழுத்து இழுத்து விளாடும் போது சூப்பராக இருந்தது. நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா நிறையா மிக்ஸ் பண்ணி வேஸ்ட் ஆனாலும் ஆகிரும். அதனால் நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே தேவையான அளவுக்கு ஸ்லைம் எடுத்துகிட்டு மிச்சத்தை அந்த பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னையோட நம்மளோட கிவ்அவே முடிய போது நான் நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இதில் விளையாடும் போது நல்லாவே சவுண்டு கேட்டுது. நீங்கள் கேட்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இதை ஆட் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகணும், ஏன்னா நம்ம பெயிண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். அதனால் நமக்கு நல்லாவே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகணும். வேறு என்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லி தான் பார்க்குறதுக்காண்டி தான் நான் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணேன். அதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது கலர் சேஞ்சு தான் ஆகுது. ஆனால் கொஞ்சம் லிக்விட் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது கரெக்டாக ஆகிடுச்சு. நமக்கு ஸ்லைம் சூப்பராக தான் இருந்தது. இந்த ஸ்லைம் வீடியோக்கு ஆரஞ்சு கலரில் தெரியுது, ஆனால் இது ரெட் கலரில் தான் இருந்தது. அந்த ஸ்ட்ராபெரி கலரில் இருந்தது. இது ஏன் ஆரஞ்சு கலரில் தெரியுதுன்னு தெரியலை, கேமரா குவாலிட்டினால போல். இந்த ஸ்லைம் இருந்ததை விட கொஞ்சம் சாஃப்டாக ஆகியிருக்கு. நம்ம கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்லைம் கூட விளையாடுறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது சாஃப்டாக இருக்கனால ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இதில் பபுள்ஸ் வருதான்னு ட்ரை பண்ணேன். பபுள்ஸும் சூப்பராகவே வந்தது. பேக்ரவுண்டில் மேட்டு விரிச்சிருக்கனால அதில் பபுள்ஸ் வராது. அதனால ஒரு பிளேட் எடுத்து அதில் பபுள்ஸ் ட்ரை பண்ணேன். பபுள்ஸ் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்லைம் மிக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ அதை விட சூப்பராக ஆகியிருக்கு. கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக ஆகியிருக்கு. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த மிக்சிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஸ்லைம் நார்மலாகவே சூப்பராக விளையாட இருந்தது. இந்த மிக்சிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இந்த ஸ்லைம் மிக்சிங்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.